குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். என்னடா எதிர்த்து பேசுற? ரூமுக்கு வா. மாணவனுக்கு பெல்ட் ட்ரீட்மெண்ட். இருட்டறையில் 7 ஆசிரியர்கள். பிள்ளைய இப்படி பண்ணிட்டாங்களே. கண்ணீர் விடும் அப்பாவி பெற்றோர். கதிகலங்க வைக்கும் தனியார் கல்லூரி. நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பாக்கோவில் ஊராட்சி பகுதியில் இயங்கி வருகிறது தனியார் கல்லூரி. 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தனியார் கல்லூரியில் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி திட்ட படிப்புகளில் படித்து வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் திருப்பணிப்பேட்டையைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் உள்ளூர் நாகை மாவட்டம் நீலப்பாடி பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ் ஆகியோர் B.Pharm முதலாண்டு படித்து வருகின்றனர். இந்த நிலையில் டிசம்பர் 19ஆம் தேதி வழக்கம் போல கல்லூரிக்கு சென்றுள்ளனர். அன்றைய தினம் மதிய உணவு இடைவேளையின் போது வெளியே சென்றவர்கள் சாப்பாடு வாங்கிவிட்டு பின்னர் கல்லூரியினுள்ளே நுழைந்துள்ளனர். அப்போது அங்கே கல்லூரி வளாகத்தில் இருந்த PT ஆசிரியர்கள் மாணவர்களிடம், என்னடா காலேஜ் ரூல்ஸ் எல்லாம் மறந்து போச்சா? ஏன் இன்னைக்கு டக்கின் பண்ணாம காலேஜ்குள்ள வரீங்க? யாரும் கேட்கலையா உன்ன என கேட்டுள்ளார். அதற்கு மாணவன் பதில் சொல்லி சமாளிக்க கோபமுற்ற PT ஆசிரியர் பயவிட்டு போச்சு என சொல்லி கண்டபடி திட்டியுள்ளார். உடனே மாணவன் சந்தோஷ் PT சாரிடம், சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார், நாங்க திரும்பி பேச ரொம்ப நேரம் ஆகாது என கூறியுள்ளார். இதை கேட்ட PT ஆசிரியர், ஓ என்னையும் எதிர்த்து பேசுறியா? உனக்கு என்னடா மரியாதை என கூறி சட்டை காலரை பிடித்து இழுத்து ரூமுக்கு வாடா உனக்கு இருக்கு என சொல்லிக் கொண்டே ரூமிற்குள் இழுத்து சென்றுள்ளனர். அங்கே அறையினுள் மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் கைகலப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது மாணவனின் கையில் இருந்த மதிய சாப்பாடு கீழே விழுந்து அங்கிருந்த சக பேராசிரியர்கள் மீது பட்டுள்ளது. உடனே கொந்தளித்த பேராசிரியர்கள், சார் யார் இவன், என்ன பிரச்சனை பண்றா என கேட்டுள்ளனர். அதற்கு PT சார் நடந்ததை கூற ஆத்திரமடைந்து அவருடன் கூட்டு சேர்ந்த பேராசிரியர்கள் 7 பேர் ஒன்று கூடி மாணவன் சந்தோஷை பெல்ட்டால் பின்னி எடுத்துள்ளனர். அதில் மாணவனின் உடல் முழுவதும் வாரை வாரையாக பெல்ட் தடம் பதிந்துள்ளது. இதற்கிடையில் வெளியில் இருந்த மாணவன் ஹரிஷ் அதிர்ச்சியடைந்து ஓடி சென்று தனது துறை ஆசிரியர்களை அழைத்து வந்துள்ளார். ஆனால் அதற்குள்ளேயே PT ஆசிரியர்கள் மாணவர்களிடம் ஆசிரியரை தாக்கியதற்கு மன்னிப்பு கடிதம் ஒன்றை மாணவன் கைப்பட எழுதி வாங்கியுள்ளனர். அதன் பிறகு மாணவன் ஆசிரியரை தாக்கி விட்டார்கள் என கதையை மாணவன் பக்கம் திருப்பி விட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் ஓடி சென்று துறை ஆசிரியர்களை அழைத்து வந்த மாணவன் ஹரிஷையும் கல்லூரி PT சார்கள் அறைந்துள்ளனர். இதனால் அவருக்கு ஒரு பக்க காதை கேட்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவர்கள் இருவரும் வீடு திரும்பியுள்ளனர். அங்கே மாணவர்களின் நிலையை கண்ட பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து ஹரிஷை தனியார் மருத்துவமனையிலும் உடல் முழுவதும் பலத்த காயம் ஏற்பட்ட சந்தோஷை நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்று அனுமதித்தனர். ஆனால் மாணவர்களுக்கு நடந்தது பற்றி சம்பந்தப்பட்ட தனியார் கல்லூரி பெற்றோர்களுக்கு எந்த தகவலும் சொல்லவில்லை. இதையடுத்து மாணவர்கள் சிகிச்சை பெறுவதை அறிந்த நிர்வாகம் கல்லூரி சார்பில் பேராசிரியர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளனர். அப்போது பெற்றோர்கள் பேராசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடவே, உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க என மிரட்டும் துணியில் பேசி உள்ளனர். அப்போது அதனை படம் பிடித்த செய்தியாளரிடமும், என்ன எப்படி சார் வீடியோ எடுப்பீங்க, வீடியோவை கட் பண்ணுங்க என கரார் ரூல்ஸ் பேசி உள்ளார். அதனைத் தொடர்ந்து மாணவரிடம், நீ லோக்கல்னு சொல்ல வேண்டியதுதானடா, மத்தத நான் பார்த்திருப்பேன்ல என கூறி இனி இதுபோன்று எந்த பிரச்சனையும் நடைபெறாது என விளக்கம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நடந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவனின் சித்தி அன்பழகி பேசுகையில், வாத்தியார்களை நம்பிதானே கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறோம், இவங்களே இப்படி கண்மூடித்தனமா தாக்கலாமா, பணம் கட்டிதானே படிக்க வைக்கிறோம், கல்லூரியில தொடர்ந்து படிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் என வேண்டுகோள் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவனை தாக்கியது தொடர்பாக இந்திய மாணவர் சங்கத்தினர் நேரடியாக சென்று விளக்கம் கேட்டுள்ளனர். ஆனால் இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்களை அனுமதி கல்லூரி நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் கடும் வாக்குவாதம் செய்துள்ளனர். அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகியது. அதனைத் தொடர்ந்து இதுகுறித்து பேசிய இந்திய மாணவர் சங்கம் நாகை மாவட்ட செயலாளர் ஜோதி பாசு, டக்கின் செய்யலங்கிற ஒரே காரணத்துக்காக 7 பேராசிரியர்கள் 2 மாணவர்களை கண்மூடித்தனமா பெல்ட் வச்சு தாக்கியிருக்காங்க. மாணவனோட பெற்றோரிடமும் மீதமுள்ள கல்லூரி படிப்பை காரணம் காட்டி
சமரசம் செஞ்சிருக்காங்க. பேராசிரியர் மேல நடவடிக்கை எடுக்க சொன்னதுக்கு எப்படியும் சஸ்பெண்ட் செஞ்சா மறுபடியும் 6 மாசத்துல எங்கிட்ட தான் சேருவாங்க, அதனால நான் பாக்குறேன் என அலட்சியமா நிர்வாகத்தினர் பதிலளிச்சிருக்காங்க. கல்லூரி மாணவனை கண்டிக்க பெல்ட் கொண்டு தாக்குவதுதான் சரியான வழிமுறையாகுமா? அந்த 7 ஆசிரியர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்படணும். இந்த முறை பெல்ட் விவகாரம் வெளியே வந்திருக்கு. ஆனா இங்க அதிகமா PVC பைப் கொண்டுதான் மாணவர்கள் அடிக்கிறாங்க. இதனதான் PT ஆசிரியர்களும் கல்லூரி நிர்வாகமும் போதிச்சிருக்கா. இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கல்லூரி நிர்வாகம் ஒவ்வொரு முறையும் சமரசம் செஞ்சு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இதே கல்லூரியில கடந்த 2022 கல்லூரி கட்டணம் செலுத்தாதனால வகுப்பறை வாசலே நிக்க வச்சு மாணவர்கள் முன்னாடி அவமரியாதை செய்யப்பட்ட மாணவி சுபாஷினி தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கும் இந்த மாணவர் சங்கம் தான் போராடி இழப்பீடு வாங்கி கொடுத்துச்சு. இத்தகைய பின்னணி வச்சிருக்கக்கூடிய இந்த கல்லூரியில இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 7 பேராசிரியர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம கல்லூரிக்கு கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும். இல்லைன்னா இந்திய மாணவர்கள் சங்கம் மாநிலம் தழுவிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என எச்சரிக்கை விடுத்தனர். நாகையில் தனியார் கல்லூரி ஒன்று டக்கின் செய்யவில்லை என்பதற்காக மாணவர்களை ரூமில் அடைத்து வைத்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.